நான் வேற எந்த செய்தித்தாளையும் சொல்லிங்கன்னா தினகரன்ல செய்தி வந்துச்சு. தினகரன் வந்து அபிஷியலா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு செய்தி நிறுவனம், அவங்களும் இருக்கிறாங்க. நல்லது. தினகரன்ல செய்தி போடுறாங்க, முதலமைச்சர் சிறப்பு ஆலோசனை, ஹிந்திக்கு எதிராக சட்டப்பேரவையில ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்காக ஆலோசனை தினகரன்ல போடுறாங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த டிபேட் அண்ட் டிஸ்கஷன் நடக்கும்னு தெரியும். இன்னைக்கு காலையில இருந்து டிபேட் அண்ட் டிஸ்கஷன் என்ன? ஹிந்தி படத்தை தடை பண்ண போறாங்களா, ஹிந்தி பாட்டை தடை பண்ண போறாங்களா, ஹிந்தி பேரை தடை பண்ண போறாங்களா? இத மக்கள் மன்றத்தில் பேச வச்சு கரூர் இஷ்யூவா பேசக்கூடாது என்பதை மடைமாற்றும் விதமாக திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்தாங்க. எனக்கு பத்திரிகை நண்பர்கள் கேட்ட பிறகு திமுக சொல்றாங்க, நாங்க அந்த மாதிரி சொல்லவே இல்லையே, நீங்க எதுக்கு பொய் சொல்றீங்க, நீங்க எதுக்கு பதட்டமாகறீங்க? அப்படி இருக்கும் பொழுது தினகரன் செய்தி ட்விட்டர்ல நேத்து எப்படி வந்துச்சு? அதனால் மறைப்பதற்காக பல விஷயத்தை மாத்தி மாத்தி பேசுறீங்க, நேரடியா கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தவறான தரவுகளை கொடுக்கறீங்க. 606 ஒரு நம்பரை சட்டமன்றத்தில் சொல்றீங்க, ஆனா ஏடிஜிபி 500 சொல்றாரு. மத்தியானம் ரிலீஸ் பண்ணிருக்கிற பிரஸ் நோட்ல 350. எப்படி நண்பரோ எனக்கோ உங்களுக்கோ முதலமைச்சர் மீது நம்பிக்கை வரும்? அதனால முதலமைச்சர் அதிகாரிகள் தவறான வழி நடத்துறாங்களா, இல்ல முதலமைச்சரே தன்னை தவறாக வழி நடத்துறாரா? அவர்தான் நமக்கு